ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ சர்வைவர் சீரிஸில் 2 பிளட் லைனுக்கு யார் ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ரா நடந்துச்சு அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக்கான ராவும் டேப் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதில் வந்து ஃபைனல் மெம்பர்ஸ் யாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்ல ஒரு ஷார்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் மாதிரி நான் மறக்காம ரேசில் அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட் ஓகே நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள போவோம். ப்ராபப்லி ஒரு 3 டேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சைட்லேருந்து வீடியோஸே வந்திருக்காது. இதுக்கப்புறமா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண பண்ணுறேன்றதை உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன். இப்போ கரண்ட்டாக நம்ம நிறையா பர்சனல் ரீசன்னால என்னால் வந்து வீடியோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்டேட்ஸ்லாம் போட பார்க்குறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. ஸோ எல்லா கவலையும் மறந்து நம்ம நீட்டாக அப்டேட்ஸ்க்குள்ள பார்த்து. ஸோ ரீசெண்டாக நடந்த ராலை பார்த்துருப்பீங்க. ஸோ ஊசோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய சமிசைன் வந்திருப்பாரு. சமிசைன் வந்தோடனே 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க யார் ஓஜி பிளேலனோட 5th மெம்பராக இருப்பாங்கன்ற மாதிரி. அந்த இடத்துல சமிசைன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ யார்கிட்ட பேசணுன்றது தெரியும், நான் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி என்னன்னு சொல்கிறேன்றதை சமிசைன் சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ராலே வந்து நம்மளுடைய செத்ரான்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமிசைன் போய் பேசுவார். ஸோ ஓஜி பிளேலில் 5th மெம்பராக நீ இருக்கியான்ற மாதிரி கேட்பாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா, ரோமன் ரெயின்ஸ் கூட இதுக்கப்புறமா டீமாக பண்ணவும் போகிறது கிடையாது, அவங்க கூட எந்த ஒரு சவகாசமும் நான் வச்சுக்கிற போகிறது கிடையாதுன்றதை நம்மளுடைய செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ லேட்டரில் அந்த ராலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலாசிக்காவும் கூப்பிட்டுருப்பாரு செத்ரான்ஸ் கிட்ட. ஸோ ரோமன் ரெயின்ஸ்க்கு உனக்கு எவ்வளோ எதிரின்றது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ்க்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நீ வந்து எங்கள் கூட ஃபைட் பண்ணுறியான்ற மாதிரி கேட்கும்போது ஸோ அதில் வந்து நம்மளுடைய செத்ரான்ஸ் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நான் ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் மாதிரி இருக்க போகிறவன்ட்டையும் நான் வந்து இப்போ டீம் அப் பண்ண போகிறது கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ செத்ரான்ஸ் இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸோட ஒரு காப்பி தான்ற மாதிரி வந்து நம்மளுடைய சோலாசிக்காவை ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல நம்மளுடைய நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பாரு. அதெல்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்கான ராவையும் WWE டேப் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் டேப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ செத்ரான்ஸ் vs பிரான்சன் ரீட்கான மேட்ச். இந்த மேட்ச் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரான்ஸ் வந்து அந்த டாப் ரோப் மேலே இருந்து ஃபினிஷர் கனெக்ட் பண்ணலான்னு இருப்பாங்க. அந்த இடத்துல சோலாசிக்காவை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோப் பண்ணுறாரு. சோலாசிக்காவை இன்ட்ரோப் பண்ண மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ண பிரான்சன் ரீட் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்காரு. பிரான்சன் ரீட் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சோலாசிக்காவை வந்து ரைஸ் பண்ணி காட்டியிருக்காரு நம்மளுடைய பிரான்சன் ரீடோட ஹேண்ட்ஸை. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா இவங்களுக்கான ப்ராவலும் போயிருக்கு. அந்த இடத்துல நம்மளுடைய செத்ரான்ஸை சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஊசோஸ் அண்ட் ஆல்சோ சமிசைன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த ப்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டேப்பிங்கில் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் தான் நம்மளால் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் நான் கிளிப்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். காலையில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. காப்பிரைட் பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி காலெல்லாம் லிங்க் கொடுத்துருந்தேன். சரி ரைட்டு, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது. ஸோ செத்ரான்ஸ் வந்து ஓஜி பிளட் லைனை ரெப்ரசென்ட் பண்ண போகிறாரு. பிரான்சன் ரீட் 5th மெம்பராக நம்மளுடைய நியூ பிளட் லைன் இருக்க போகிறாருன்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் ப்ராபப்லி WWE லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் என்னை பொறுத்தவரைக்கும் ட்விஸ்ட் பண்ணலாம்ன்றது தோணுது. ஏன்னா ஏன் சம்மந்தமே இல்லாமல் இவங்களை கொண்டு வராங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 5on5 வார் கேம்ஸ்லன்றது. பட் இருந்தாலும் செத்ரான்ஸ் பிரான்சன்றது ஒரு நல்ல முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கான ஃபியூடும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ பிளட் லைனுக்கான ஃபியூடும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் ராக் வருன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் அப்டேட் வீடியோ போகிறேன், நீங்கள் மறக்காம நம்ம சேனலை டேப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக்கான ராவோடைய டேப்பிங் ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் அதை தனியாகவே செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அப்டேட் வீடியோ வருங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக இருங்க. ஸோ ட்ரெயின்லாம் இப்போ நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹெல்த் கண்டிஷனை நல்லாவே பார்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர்லேருந்து எல்லா ப்ரிவென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சி நல்லா உங்கள் ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டே சேஃப்.